ஹாய், வெல்கம் டு யாசிகா செம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம். இதே நல்லா உப்பி வரணும். அந்த கிஸ்மிஸ் பழம் எண்ணெயில் ஃப்ரை ஆனால் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். கடாய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு. அப்போ தான் கருகாமல் வரும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் நம்ம ரவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. பெரிய ரவையாக எடுத்துக்கோங்க. கேசரிக்கு பெரிய ரவை தான் நல்லாயிருக்கும். பெரிய ரவையாக எடுத்துகிட்டு இது நல்லா நெய்யில் ஃப்ரை ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஓவராக அந்த கோல்டன் கலர்லாம் தேவையில்லை. கலர் சேஞ்ச் ஆகணும். நெய்யிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் ரவை கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா வரும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ கடாயில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்தா கரெக்டாக வரும். அப்போ தான் கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ரவை சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ண ரவை. எல்லா ரவையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணலாம். அந்த தண்ணியிலே நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுகள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். கல்யாண வீடுகளில் பண்ணுற மாதிரி கேசரி நல்லா சூப்பராக வரும். வீட்லேயும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு ரவை. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்புக்கு ரவைக்கு 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப்பில் இருந்து 1 கப்பு சர்க்கரை சேர்த்தாலே போதும். இப்போ இதை சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா விடாமல் கிளறிட்டே வாங்க. இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே வாங்க. இப்போ நம்ம கலருக்காக நான் கேசரி பவுடர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லை உங்களுக்கு கலர் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாஃப்ரான் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் குங்குமப்பூ அதை நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கிஸ்மிஸ் முந்திரி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா நம்ம கேசரி நல்ல லாஸ்ட்டில் நல்லா கிண்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி லாஸ்ட்டில் நெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் ஒட்டாமல் வந்துட்டே இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். நான் காமிக்கிறேன். கையில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள். இதான் கரெக்டான பதம். நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் லெவல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக கேசரி வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.